எல்லாருக்கும் வணக்கம். நான் வணக்கம் சொன்னால் நீங்கள் திருப்பி எனக்கு வணக்கம் சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே, சரி. இந்த சிறுவாணி இலக்கிய திருவிழாவை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. பொது நூலகத்துறை, கல்வித்துறை, பொது நூலகத்துறை, பள்ளி கல்வித்துறையும் சிறந்து இந்த ஆண்டு திருப்பூரில் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கும் இந்த விழாவை நிர்வகிக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், நண்பர்கள், இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிதையை பேசலான்னு வந்தேன். இங்கே கவிதை எழுதுறவங்க இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கிறீங்க கவிதை எழுதுறவங்க. நான் கவிதையை பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் அரங்கம் முழுவதும் கவிதையாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு இப்போ மலைப்பாக இருக்கு. அரங்கம் முழுவதும் கவிதையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நம்ம மாணவிகளா இருக்காங்க. இதே மாணவர்களா இருந்தான் வைங்க, ஒரு பையன் பாக்கி இல்லாம எல்லாரும் கவிதை எழுதுறதா இருப்பாங்க. எல்லாருமே கவிதை எழுதுறவனா இருப்பானுங்க. அவன் எழுதுறதெல்லாம் கவிதையா இருக்கும். ஏன்டா இப்படி எழுதுறனா? சார் நான் பாக்குறதெல்லாம் கவிதையா இருக்கு சார், என்ன சார் பண்றதுங்கிறான். பாக்குறதெல்லாம் கவிதையா இருக்கு அப்படிங்கிறான். கவிதை எழுதுறது ஒன்றும் அவ்வளவு இப்போ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. நான் இப்போ 10ஆவதுலயோ 11ஆவதுலயோ தமிழ்ல 2 தடவை ஃபெயில் ஆனேன். தமிழ் மொழியிலே 2 தடவை ஃபெயில் ஆனேன். அப்புறம் கவிஞர் ஆயிட்டேன் வச்சுக்கோங்க. காலம் கவிஞர் ஆகிருச்சு. என்ன அது மாதிரி தான். ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அது மாதிரி நிறைய எழுதிக்கிட்டே இருந்தானுங்க கவிதை. பசங்க எழுதத்தானே செய்வாங்க, என்ன பண்றது? உங்களுக்கு நிறைய எழுதி எழுதி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யாராச்சும் வாங்கியிருப்பீங்க, வாங்காதவங்க இருக்க மாட்டீங்க. கவிதை எழுதி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? யாராச்சும் வாங்காதவங்க இருக்கீங்களா? சரி, ரைட்டு. அப்படிதான் ஒரு பையன், சரி பசங்க என்னடா இப்படி எழுதுறானுங்களே, கவிதையா எழுதி குவிக்கிறானுங்களே அப்படின்ட்டு ஒரு பையன்கிட்ட தெரியாதனமா கேட்டுட்டேன். அவன் எதான் சார் இந்த கவிதையை பார்த்துக்குங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டான் என்கிட்ட. வாங்கி படித்தேன். அப்படியே அதிர்ந்து போயிட்டான். அவ்வளவு அற்புதமான கவிதை. என்ன கவிதை? அந்த கவிதையை சொல்றேன் கேளுங்க. சுவேதா. யாராச்சும் இருக்கீங்களா? உங்களை சொல்லல, அந்த பையன் எழுதுனதை சொல்றேன். சுவேதா, நான் கொடுத்த காதல் கடிதத்தை படித்து விட்டாயா? பிடிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாதே, திருப்பி கொடுத்து விடு, ஸ்னேகாவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா. ஸ்னேகாவுக்கு கொடுக்க வேண்டும்னா அப்புறம் எவ்வளவு அவனுங்களுக்கு பசங்களுக்குள்ள எவ்வளவு அற்புதமான கவிதை. இப்படித்தாங்க எழுத ஆரம்பிக்கணும். எழுதுறது இப்படித்தானே ஆரம்பிக்கணும். ஒரு நாள்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ராணி முத்து தான் ஃபர்ஸ்ட் நான் படித்தேன். ராணி முத்து, பாக்கியா, இது மாதிரி இதுதான் படித்தேன். அதில் வர சின்ன சின்ன கவிதைகள்லாம், அந்த பாக்கியா இருக்கிற கவிதை அன்னைக்கு நான் படிச்சு ரசித்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. அப்படித்தானே எழுதி ஆரம்பிக்கணும் எழுதுறது. இப்படி நீங்களும் எழுதுங்க. ஒன்றும் பசங்களை பற்றி நீங்கள் எழுதலாம் தாராளமா. பசங்க பொண்ணுங்களை பற்றி எழுதுறப்ப பொண்ணுக்கு பசங்களை பற்றி எழுதலாம்ல, காதல் கடிதங்கள் எழுதலாம்ல, எழுதுங்க. அப்படித்தான் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய எழுத்தாளராக அது மாறிடும். அந்த காதல் கடிதம், காதல் எல்லாம் மாறிடும். ஆனா நீங்க ஒரு பெரிய எழுத்தாளராக வந்துருவீங்க. பெரிய எழுத்தாளராக வந்துருவீங்க. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய எழுத்தாளராக வந்துருவீங்க. அன்னைக்கெல்லாம் எடுத்துல அந்த காதல் கடிதங்கள் இல்ல கவிதைகள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி எழுதணுமே அப்படின்னு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அதனால எழுத துவங்குவது அப்படிங்கிறத இன்னைக்கு கவிதையில் இருந்துதான். ஒருத்தன் எழுதுறதுக்கு துவங்குவது இருந்தே எல்லாத்துக்குள்ளேயும் கவிதை இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயுமே கவிதை இருக்கு. கவிதை இல்லாதவன் யாரும் இல்லை. நகைச்சுவை இல்லாத மனிதனும் கவிதை இல்லாத மனிதனுமே இல்லை. சில பேர் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அடிபட்டு இருப்பாங்க. அடிபட்டு கவிதை, அவங்களுக்குள்ள இருக்கிற கவிதை நகைச்சுவையில எல்லாம் வெளியே போயிருக்கும். ஆனா மனிதன் என்பது இயற்கையாகவே கவிதையும் நகைச்சுவையுமாக இருக்கக்கூடியதான். ஒரு சமயத்தில் கவிதையும் நகைச்சுவையும் ரெண்டும் சேர்ந்து வரும். ரெண்டுமே சேர்ந்து வரும். பளிச்சுன்னு அடிப்பாங்க, மனுஷங்க அடிப்பாங்க. அப்படிதான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். வெயில் காலம். எனக்கு முன்னாடி சீட்டில் ஒரு குடும்பம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ காவேரி தண்ணி பிரச்சனை இப்பயும் இருக்கு. கர்நாடகத்துக்கும் நமக்கும் காவேரி தண்ணி பிரச்சனை. அப்போ முதலமைச்சரா கிருஷ்ணன், ஆமா, அங்க முதலமைச்சரா பெங்களூர்ல கிருஷ்ணன் இருந்தாங்க. அந்த பக்கம் சீட்ல இருக்கிறோம், இந்த பக்கம் சீட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுறா, பாட்டில் தண்ணி கொடுறான்னு கேட்டான். அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே அவன் அடிச்சான். என்னடா நீ கிருஷ்ணனோட முகம் மோசமா இருக்கிற அப்படின்னு அடிச்சான்.
கர்நாடகா முதலமைச்சர் தான் பேர் MS கிருஷ்ணனா NS கிருஷ்ணன் அவரு கிருஷ்ணன். அவன் என்னன்னா கிருஷ்ணனோட மோசமா இருக்கிறே அப்படின்னு நினைச்சான். அப்ப என்னன்னா அவன் காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அப்ப இவன் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க மாட்டேங்கிறாங்கிற உடனே நினைச்சு நீ என்னடா அந்த முதலமைச்சரோட மோசமா இருக்கிறையே அப்படிங்கிற அதுல நகைச்சுவையும் இருக்கு, கவிதையும் இருக்கு. அது கவிதைன்னு தான் சொல்லணும், அது சொல்லணும். இப்பதான் நான் ஒரு காலேஜில் போனேன் மாணவர்கள்ட்ட. மாணவர்கள் ரொம்ப அற்புதமா கவிதை எழுதுறாங்க. நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, எரிதலில் கொண்டு வா இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு. இந்த பாரதி அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படிதான் நீங்க கவிதை போட்டி பேச்சு போட்டி போடுறீங்களா, அப்படிதான் தலைப்பு கொடுக்குறாங்க. பாரதியார் பாடல இருந்து இப்படி ஒரு தலைப்புகளை எடுத்து கொடுத்துருவாங்க. நான் எப்பயுமே ஒரு வித்தியாசமா பண்ணுவேன். ஒரு காலேஜில் உங்களை மாதிரி தான் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க காலேஜுகள், மாணவர்கள் மாணவிகள் கவிதை எழுதி எல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட நான் ஒரு வித்தியாசமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்தேன். என்ன தலைப்பு தெரியுமா? இனி பசி சாப்பாடு டைம் ஆகல, அதனால தைரியமா சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு இனி ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு, அதனால தைரியமா சொல்றேன். அந்த தலைப்பு பிரியாணி. அந்த தலைப்பு வந்து பிரியாணி. நீங்க யாராச்சும் யோசிங்க, ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். பிரியாணியில் 1 வரி 2 வரி ஏதாவது கவிதை சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. என்னவா இருந்தாலும் ரைட்டு. நான் இப்படிதான் சொன்னேன். ஒருத்தன் எந்திரிச்சான், ஒரு பையன். சரி பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறானே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஸ்பீடா இருக்கிறான், உடனே எந்திரிச்சு ஒரு கவிதையை சொல்றான்னு நினைச்சேன். சொல்லு தம்பி அப்படின்னா. சார் ஏன் சார் சாப்பாட்டு நேரத்தில் பிரியாணியை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னா. அவன் பிரியாணின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக்கு பிரியாணி, அப்புறம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, இந்த பக்கம் கோழிக்கோடு பிரியாணி, அப்புறம் வந்து நம்ம அஞ்சலி பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணின்ட்டு வரிசையா பிரியாணியா எல்லா பிரியாணியும். அப்புறம் கடைசியில் ஆமாம் தலப்பாக்கட்டு பிரியாணி, இப்படி அப்புறம் திண்டுக்கல் வேணு பிரியாணி, இப்படி பிரியாணியா நமக்கு ஒவ்வொரு பிரியாணியா ஞாபகம் வரும் இல்லையா? ஞாபகம் வரும். இப்போ கடைசியில் பார்த்தா எம்டி பிரியாணின்னு ஒன்று வருது. எம்டி பிரியாணின்னு வெளியூர்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல. எங்க பார்த்தாலும் எம்டி, எம் போட்டு டீ போட்டிருக்கிறாங்க. எம்டி பிரியாணி. சார் என்ன என்ன ஆனந்தம், என்ன எங்க ஊர்ல என்ன எம்டி பிரியாணி, எம்டி பிரியாணின்னு எல்லா கடையிலையும் நிறைய கடையில போயிடும். அது எம்டி இல்லைங்க, எம்டி. எம்டினா காலியா, எதுவுமே இல்லாத பிரியாணி, பீஸ் இல்லாத பிரியாணி இருக்கு. அதெல்லாம் எம்டின்னு போட்டாங்க. இப்படி ஒரு பிரியாணி சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நான் கவிதைக்கு வரேன். கவிதை எழுதுறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், எளிமையான விஷயம் தான், அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சொல்லலாமா அந்த கவிதையை? ஒரு பையன் எழுதுனான், சொல்லலாம். சொன்னால் நீங்கள் கை தட்டணும், தட்டுவீங்க. நான் கேட்கவே வேண்டாம், நீங்கள் இந்த கவிதையை கை தட்டுவீங்க. சொல்லட்டுமா? நல்லா கேட்டுக்குங்க. பிரியாணி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மாணவன் எழுதிய கவிதை. வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே இலையில் செத்து கிடப்பதுதான் பிரியாணி. பாத்தீங்களா? நீங்களே கை தட்டிட்டீங்களா? இதுதானுங்க கவிதை. அது நாங்கெல்லாம் வந்து எதையோ யோசிச்சு குழப்பி இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க இளம் தலைமுறை, இளம் ரத்தம், இளம் தலைமுறையில் அந்த கிரியேட்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். கிரியேட்டிவ்னஸ் வந்து அதிகமா. கவிதைக்கு வேண்டியது, இலக்கியத்துக்கு வேண்டியது அந்த கற்பனை திறன், கிரியேட்டிவ்னஸ் தான். இதுல வந்து நீங்க இது கவிதையா இல்லையானாலும் ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டியது இல்லை. இது கவிதையா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், ஆராய்ச்சிக்கெல்லாம் போடணும். இந்த கற்பனை திறன் நம்ம மனிதன்கிட்ட இருந்தா, ஒருத்தர் இருந்தா போதும், அந்த கிரியேட்டிவ்னஸ் இருந்தா போதும், கவிதை பிறக்கும், இலக்கியம் பிறக்கும். எவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிறதா. ஒரு சாதாரண மனிதன் ஒரு காட்சியை பார்க்கறான்னா அவனிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தீங்கன்னா, அதை பதிவு செய்தீங்கன்னா அதுதான் கவிதை இலக்கியம். இதுதான் கவிதை இலக்கியம். ஒரு மாணவன் எழுதுனாங்க, நீங்க கடற்கரையில மணல் வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா, குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த மணல் வீடு நாமளும் கட்டி விளையாட்டு இருக்கோம். ஆத்துல கடற்கரையில ஆத்துலையாவது மணல் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருப்போம். அதை வந்து அலை வந்து அடிச்சுட்டு போயிடும். அதை நம்ம சாதாரணமா எப்படி பார்க்கிறோம்? நீங்களே எப்படி பார்ப்பீங்க? நம்ம பார்த்தா ஒரு மணல் வீடு கட்டணும், அலை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு, அதை வந்து செதைச்சிட்டு போயிருச்சு, இப்படிதான் நான் பார்ப்போம். இதே ஒரு கவிஞன் பார்க்கறதே அப்படி பார்க்கலாமா? ஒரு வித்தியாசமா தானே பார்க்கணும். ஒரு கவிஞன் அது வித்தியாசமாக சொல்லுவதும், வித்தியாசமாக பார்ப்பதும், வித்தியாசமாக சொல்வதும், வித்தியாசமான கோணத்தில், வித்தியாசமான வார்த்தைகளில், புது புது வார்த்தைகளில், புது புது படிமங்களில், புது புது அர்த்தங்களில், புது புது பார்வையில் சொல்லுவதுதான் கவிதை. இதே காட்சி, மணல் வீடு இருக்கு, அலை வந்து
அடிச்சுட்டு போயிருது. அதுக்கு ஒரு கவிஞன் எழுதுனா, அலை தன் வீட்டில் குடியேறியது அப்படின்னா. நம்ம வழக்கமா பாக்குறத அலை வந்து மணல் வீட்டை அழிச்சிட்டு போயிருதுன்னு தான் பாக்குறோம். ஆனா ஒரு கவிஞன் எழுதுகிறான், அலை தனது சொந்த வீட்டில் குடியேறியதுன்னு போடுறான். கடற்கரையில மணல் வீடு கட்டினா அது அலையோட வீடு தானே, அலையோட வீடு தானே, அது நம்ம வீடு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு எழுதுகிறான். சரி, வரலாம். இப்ப நீங்க முதல்ல எல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கவிதை இலக்கியம் என்னன்னா ஒன்றும் ஒரு ஆன்மீக பக்தி இலக்கியம். தமிழ் இலக்கியம் என்றாலே ஒரு பக்தி இலக்கியம். தேவர்களை தேவதைகளை பாடுவது, கடவுள்களை பாடுவது, அரசர்களை பாடுவது, புராணங்கள், இப்படிதான் இலக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக, கடந்த 50 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தேவர்கள், வானத்து தேவர்கள், தேவதைகள், அரசர்கள், மன்னர்கள், முதலாளிகள், இவர்களையெல்லாம் பேசுவது பாடுவதை விட்டுவிட்டு இன்றைய இலக்கியம், சமகால இலக்கியம், மனித வாழ்வை பேசுகின்ற இலக்கியங்களாக அற்புதமான இலக்கியங்கள் வந்துட்டு இருக்கு. புதுமைப்பித்தன் ஒரு இதுல சொன்னார். புதுமைப்பித்தன் என்ன சொன்னார்னா, வானத்து தேவர்களை எல்லாம் பாடி திரிந்த அந்தரத்து வானத்து தேவர்களை எல்லாம் தேடி திரிந்து கால் சலித்து போன இலக்கியம் இன்று வாழ்வின் பாதையில் மனிதனுடன் சமமாக அவனுடைய சொந்த வாழ்க்கையில் பொருந்தி போகிறதுன்னு புதுமைப்பித்தன் சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் வானத்து அந்தரத்தில் இருக்கிற மேல இருக்கிற வானத்து தேவர்களை எல்லாம் பாடி தேடி தேடி கால் சலித்து போன இலக்கியம் இன்னைக்கு மனித வாழ்வை பேசுகிறது அப்படின்னு தான் சொல்றோம். இங்கெல்லாம் எடுத்தோடனே இப்ப இத்தனை நம்மளுடைய மாணவிகள் தோழிகள் இருக்கின்ற பொழுது பெண்களை பற்றியான சில கவிதைகளையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்றேன். கவிதை எங்கிருந்து எப்படி இந்த தேவர்கள் பாடுறதுல இருந்து எப்படி உடைச்சு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு சேரனுடைய ஒரு கவிதை சொன்னாரு. இந்த போரை பத்தி எல்லாம் நமக்கு முன்னாடி பேசின கவி உழவன் சொன்னார். சேரன் ஒரு கவிதையில சொல்றான், எங்கள் எல்லோருடைய ஒற்றை புதை குழி மீது, எங்கள் எல்லோருடைய ஒற்றை புதை குழி மீது படைத்தளபதியின் கோவணத்தை தேசிய கொடியாக பறக்க விட்டார்கள். தளபதியினுடைய கோவணத்தை தேசிய கொடியாக பறக்க விட்டார்கள். எங்கள் கண்ணீரில் எழுப்பிய நினைவு சின்னத்தில் மது குடித்து கழிக்கிறார்கள். மௌனம் கலையாமல் அவன் கவிதை எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிதை. ஒரு உடைச்சு வெளியே வருது இன்னைக்கு. அந்த மனித வாழ்க்கையினுடைய துயரங்கள், போரினுடைய துயரங்களை எல்லாம் உடைச்சு வெளியெழுதக்கூடிய ஒரு கவிதையாக எழுத சொல்றான். அப்புறம் நீங்க சொல்றோம், ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம ஏறக்குறைய இங்க இருக்கக்கூடிய அநேகமாக எல்லாரும் வீடுகள்லையும் மட்டன் சிக்கன் சமைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மட்டன் சிக்கன் மீன் ஏதாவது ஒன்று சமைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஆட்டோட நிலைமையே ரொம்ப கஷ்டமானது தான். ஆடு கசாப்பு கடைக்காரன்ட்ட ஒரு கைத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கசாப்பு கடைக்கு வெளியே ஒரு கைத்துல கட்டி போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு துக்கூண்டு ஒரு சின்ன ஒரு இலை கொத்தா தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கு ஆட்டை பார்த்தா பரிதாபமா இருக்கா, இந்த கொத்தா இருக்கிற இலை கொத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கா, எதை பார்த்து பரிதாபப்படுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு இது இருக்கும். அப்படி நம்ம ஆட்டை பரிதாபமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆட்டை பரிதாபமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கவிதை என்பது அது இல்லையா? கவிதை என்பது வேறொரு கோணத்துல நம்ம பார்க்கறதா. நீ இப்படி இந்த வழியா வந்தா நான் அந்த வழியா பார்க்கணும் கவிதையை. இல்ல பின்னாடி ஏதோ ஒரு இல்லாத வழியை ஒரு தேர்ந்தெடுத்து கொண்டு பார்க்கணும். சமயவேல் இன்னைக்கு அற்புதமான ஒரு நவீன கவிஞர் சமயவேல் அவர்கள் பல அற்புதமான கவிதை தொகுப்புகள்லாம் எழுதியிருக்கிறார். நீங்க அவரோட புத்தகத்தை இருந்தா கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. சமயவேல் அது ரொம்ப பகடையான கவிதைகள், நிறைய ஷட்டையர் டைப்னு சொல்லுவோம், பகடையான நிறைய கவிதைகளையும் எழுதியிருப்பாரு. ஒரு ஆட்டுக்குட்டியின் பாடல் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஆட்டுக்குட்டியின் பாடல் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஆட்டுக்குட்டியின் பாடல், ஆட்டுக்குட்டியின் பாடல் இதான் ஃபர்ஸ்ட் 2 லைன். ஆட்டுக்குட்டி பேசுற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஆட்டுக்குட்டியின் பாடல், ஆட்டுக்குட்டியின் பாடல். என் வாழ்க்கை கசாப்பு கடைக்காரன் வெட்டு மரத்தில் முடிந்துவிடும் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், பகடி செய்ய வேண்டாம். எங்கள் மேய்ப்பர்கள் வாங்கிய காசுக்காக நாங்கள் கொல்லப்படுவதில் ஒரு அறம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. எங்கள் மேய்ப்பர்கள் வாங்கிய காசுக்காக நாங்கள் கொல்லப்படுவதில்
ஒரு அறம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த அறமும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொள்வதை பற்றி உங்களால் மே என்று கூடி கத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கவிதை. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கவிதை. நீங்க சொல்றீங்க, நீங்க ஆட்டை பார்த்து கேலி பண்றோம், ஆனா நம்மளுடைய மனித வாழ்வின், அறமற்ற மனித வாழ்வை இதைவிட ஒரு பகடையாக எப்படி ஒரு கவிதையா சொல்ல முடியும் சொல்லுங்க? அறமற்ற மனித வாழ்வு. நீங்க சொன்ன மாதிரி ஜாதியின் பேரில் அடிச்சுக்கிட்டு நீங்க சொல்றாங்க. ஆணவ கொலைகள் எத்தனை நடக்கு? மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் எத்தனை பேர் இன்னைக்கு கொல்லப்படுறாங்க? மாட்டிறைச்சி வச்சிருந்தான்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு கொல்லப்படுறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு? அங்க நம்ம முன்னாடியே ஒருத்தர் மாட்டிறைச்சி வச்சிருந்ததாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் 60க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நம்மளால மேனாவது கத்த முடியுதா? அதைத்தான் இன்னைக்கு சமயவில் ஒரு அற்புதமான ஒரு கவிதையா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆணவ கொலை. நேற்று ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை. சொந்த தகப்பன் பெண்ணை தான் ஆசையா வளர்த்த மகளை கொல்றான். எனக்கு ஒரு தாத்தா ஒரு பொண்ணை கொண்டு ஒரு ஆணவ கொலை கேஸ். தாத்தா பேத்தியோட ஆசையா வளர்த்த பேத்தியோட செல்போன் வாங்கி கொடுத்தாரு. அந்த செல்போன்ல ஏதோ ஒரு பையன்ட்ட லவ் பண்ணிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லி பேத்தி கேட்கல. மயிரை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் செவுத்துல அடிச்சு அந்த பொண்ணு செத்து போகுது அந்த பேத்தி. இதுக்கு என்ன அறம் இருக்கிறது? இதுல என்ன காரணம் இருக்கிறது? இதை பத்தி நம்மளால மே என்றாவது கத்த முடிகிறதா? யாராச்சும் கத்த முடியுதா? நீங்க ஏதாவது கத்துறீங்களா? யாராச்சும் நம்ம கத்துறோமா? ஏதோ சில பேர் மாவட்ட சங்கம் அங்கே இங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நம்மளால கத்த முடியலையே. இதெல்லாம் இதை பேசுதா? இந்த கவிதை இதெல்லாம் சொல்லுதா? நான் சொன்ன ஆணவ கொலை, ஜாதி, மதம், கொலைகள் ஏதாவது சொல்லுதா? எதுவும் சொல்லல. கவிதை அது சொல்லக்கூடாது. ஆனால் அதை கவிதை நம்ம வாசிக்கணும் கூட நமக்கு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகணும். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் கவிதையுடைய வெற்றி. அதெல்லாம் அவர் சொல்லல. ஆனா அங்க இதெல்லாம் சொல்றதுக்கு வருது இல்லையா? இந்த கவிதை எதையெல்லாம் தூண்டுகிறது, எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போகுது, அதான் கவிதையுடைய வெற்றி. இனி வரோம் அடுத்தது பெண்களுடைய கவிதைகளுக்கு வரோம். சரி, பெண் விடுதலைன்னா என்னங்க? பெண் விடுதலைன்னா என்ன? சரி, யோசிச்சு வச்சுக்கோங்க. சுகந்தி அவர்களுடைய கவிதை தெரியும், பல பேருக்கு தெரியும். நம்ம இவர் இருக்கிறார், சுப்பிரமணியன் இருக்கிறார். சுகந்தி அவர்களுடைய கவிதை. பெண் விடுதலைன்னா என்ன? நாங்க டிவி பார்க்கணும். பெண் விடுதலைன்னா என்ன? நாங்க சீரியல் பார்க்கணும். சாப்பிடுவது, செரிப்பது, உறங்கி போவது. சரியா வார்த்தைகளுக்கு மாறி இருக்கும். எப்பயோ படித்த கவிதை இதான் கவிதை. சுகந்தி அவர்கள் எழுதிய கவிதை தானே. இன்னைக்கு பெண் விடுதலை பேசுறோம் இல்லையா? வீடுகளில் எல்லாம் பெண் விடுதலை பேசுறோம்ல. இன்னைக்கு பெண்ணுக்கு என்ன விடுதலை கொடுத்துருக்கிறோம்? பெண் விடுதலை என்றால் டிவி பார்ப்பது. பெண் விடுதலைன்னா நாங்க சீரியல் பார்க்கணும். இதுல பெண்களை சீரியல் பார்க்கறத வேற ஆண்கள் கேலி பண்ணுவாங்க. பெண்கள்னா எப்பவுமே சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேள்வி பண்ண மாட்டேன். ஏன் அவ 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. நீ ஊர் மேய்ஞ்சிட்டு வர, ஊரா சுத்திட்டு அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு போயிட்டு, வேலையை முடிஞ்சிட்டு யாரு கூடயோ சுத்திட்டு கிளப்புக்கு போயிட்டு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு எங்கேயோ முடிச்சுட்டு வர. அந்த அம்மா 24 மணி நேரமும் 24x7 365 நாள் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அது டிவி போட்டு ஒண்ணுதானே கிடக்குது. அதைத்தானே பார்ப்பாங்க. அதை வேற இவங்க கிண்டல் வேற பண்ணுவாங்க. சீரியலையே பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள். அதுதான் இன்னைக்கு பெண் விடுதலைன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அதான் மிக அற்புதமான ஒரு கவிதையாக சொல்லி இருக்கிறார். இன்னொரு சுமத்ரா எழுதிய ஒரு கவிதை. என் உடை, என் உணவு, என் கல்வி தொடங்கி, மறுபடியும் கேட்டுக்குங்க. என் உடை, என் உணவு, என் கல்வி தொடங்கி யாருடன் என் படிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உட்பட தீர்மானிப்பவனாய் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற சுகந்தியோட கவிதை. பெண் விடுதலை பற்றியான சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை. அடுத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கவிதை ரத்திகா எழுதின ஒரு கவிதை. எல்லாம் தருகிறேன் என் அழகிய பறவைக்கு. வீட்டில் ஒரு பறவை வளர்த்துறாங்க கூண்டுக்குள்ள. அது கிளியாக இருக்கலாம், பச்சைக்கிளி தான் அதிகமாக தெரியும். பச்சைக்கிளி வேற லவ் பேர்ட்ஸ் அது இதெல்லாம் இப்போ வளர்த்துறாங்க, எல்லாரும் வளர்த்துறாங்க. அது ஏதோ ஒரு பறவை, அந்த பறவையை சொல்லலை. எல்லாம் தருகிறேன் என் அழகிய பறவைக்கு,
சிறகுகள் வளர்ந்து படபடக்கும் அதன் அதிர்வுகளில் விரிசில் விட தொடங்கியது எங்கள் வீடு. சிறகுகள் வளர்ந்து படபடக்கும் அதன் அதிர்வுகளில் விரிசல் விட தொடங்கியது எங்கள் வீடு. சரி, பறவைக்கு சிறகு வளர்ந்துருச்சு, படபடக்குது, வீடு விரிசல் விழுந்துருச்சு, என்ன செய்வாங்க? இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அங்குதான் கவிதை இருக்கிறது. அங்கதான் கவிதை இருக்கு. இந்த கடைசியை எதை விற்றேனும் உடனே வாங்க வேண்டும். எதையாவது விட்டு இதை சரி பண்றதுக்கு உடனே வாங்கணும், இம்மிடியட்டா வாங்கணும். எதை வாங்கணும்? என்ன வாங்கணும்? இதை விட பெரிய வீடு, இதை விட பெரிய வீடு. அது கூட இல்லைங்க கவிதை, அது கூட இல்லைங்க கவிதை. அதுக்கு கடைசியா ஒரு வரியை போடுவாங்க பாருங்க, அதுதாங்க கவிதை. இதை விட பெரிய வீடு அல்லது சிறிய கத்திரிக்கோள். பிடிக்காம கவிதை, அந்த சிறிய கத்திரிக்கோள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அந்த கவிதையினுடைய அற்புதமான வரி முடியுது. இதே மாதிரிதான் நானும் ஒரு கவிதை, இதே கிளி கூண்டு இதையெல்லாம் வச்சு நானும் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என்னுடைய யோகங்களின் புளிப்பு நாவல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல வரும். வேற என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் ரொம்ப எளிமையான கவிதை தான். கொஞ்சம் லேசா அப்படி காது கொடுத்து கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த கிளியின் ஆசைப்படிதான் சுடியும் மிடியும் உடுத்த கொடுத்தேன். அந்த கிளியின் ஆசைப்படிதான் சுடியும் மிடியும் உடுத்த கொடுத்தேன். வேற என்ன வேண்டும்? அந்த கிளியின் ஆசைப்படிதான் மஸ்காராவும் மருதாணியும் தீட்ட கொடுத்தேன். வேற என்ன வேண்டும்? அந்த கிளியின் ஆசைப்படிதான் பீட்சாவும் பர்கரும் சுவைக்க கொடுத்தேன். வேற என்ன வேண்டும்? அந்த கிளியின் ஆசைப்படிதான் மனம் சுகித்து திரும்ப செய்தேன். வேற என்ன வேண்டும்? அடுத்து கடைசியா முடியுது பாருங்க. அந்த கிளியின் ஆசைப்படிதான் கூண்டை பூட்டினேன். வேற என்ன வேண்டும்? புரியுங்களா? இந்த கவிதை புரியுதா உங்களுக்கு? எல்லாமே கொடுக்கிறோம், பெண்களுக்கு எல்லாமே கொடுக்கிறோம். கொடுக்கறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்குறோம்? அவங்க ஆசைப்பட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்றோம். ஆனா அந்த கூட்டை பூட்டுற, கூண்டை பூட்டுகிற, கூண்டுக்குள் போட்டுகிற உரிமை, அதிகாரம் யாருக்கு இருக்கு? வீட்டில் இருக்கிற ஆண்களுக்குத்தான் இருக்கிறது. அதான் இந்த கவிதையோட கான்செப்ட். ஆனா அதில் எப்படி சொல்றோம்? இப்படித்தான் சொல்றோம். கவிதை என்பது இப்படி பல படிமங்களையும் உருவங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் அந்த கற்பனைகளையும் புதிய வார்த்தைகளையும் சொல்லி வருவதுதான் கவிதை. இன்னொரு கவிதை உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா நாங்க கைத்தட்ட சொல்ல மாட்டோம், ஆனா நீங்க மறுபடியும் கை தட்டுவீங்க. உங்களை பத்திய கவிதை, உங்களுடைய டீச்சரை பத்தியான கவிதை, உங்களுடைய டீச்சர்களை பத்தியான கவிதை. ஆனா நீங்க அந்த பக்கம் நான் வரப்ப பார்த்தேன், அந்த பக்கம் எலிமெண்டரி ஸ்கூல், நர்சரி ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கவிதை தான் இது. பாடம் நடத்தும் போது யாரிடம் அரட்டை? டீச்சர் கேட்குறாங்க குழந்தைகிட்ட, பாடம் நடத்தும் போது யாரிடம் அரட்டை? நம்ம ஸ்கூலுக்கு போனதுலேருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இடையில வேற சில டீச்சருக்கு பெரம்பு வேற வச்சிருப்பாங்க, பெரம்பு வேற கையில் வச்சிருக்காங்க. பாடம் நடத்தும் போது யாரிடம் அரட்டை? டோராவிடம்தான் என்று சொன்னால் புரியவா போகிறது இந்த மக்கு டீச்சருக்கு? டோராவிடம்தான் என்று சொன்னால் புரியவா போகிறது இந்த மக்கு டீச்சருக்கு? இந்த டீச்சர்களுக்கு எப்பதான் புரியுமோ நமக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த டீச்சர்களுக்கு எப்பதான் புரியும்னு நமக்கும் புரிய மாட்டேங்குது. இதே குழந்தைகளுக்கு, இதே ஸ்கூல் கவிதை. இப்பத்தான் டாமும் செரியும் வந்துள்ளார்கள், இப்பத்தான் டாமும் செரியும் வந்துள்ளார்கள், அதற்குள் ஸ்கூலுக்கு போக சொல்லுகிறாள் அம்மா. டாமும் செரியும் விட பெரிய இதா இந்த ஸ்கூலு? டாமும் செரியும் விட பெரிய இதா இந்த ஸ்கூலு? எனக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, அவரு சீட்டே வாங்கினது இல்லை, நான் சீட்டே நிறையா வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் சீட்டுக்கு கவிஞன், நான் ஒரு சீட்டுக்கு கவிஞன். அதனால நிறைய சீட்டு வாங்கியிருப்போம், நம்ம சீட்டு வாங்கி பழக்கப்பட்டவங்க. ஆனால் சீட்டு கொடுக்குறவங்களுக்கு நான் எப்பயும் வேண்டுகோள் வைப்பேன், சீட்டு கொடுக்கும்பொழுது ஒரு நல்ல சீட்டாக கொடுங்க. அந்த கிளிச்சோசிக்காரன் சொல்லுவான் பாருங்க, கிளிகிட்ட சொல்லுவான் பாருங்க, ஒரு ஐயாவுக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சீட்டு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல சீட்டா கொடுங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். இப்ப வரலாம் அடுத்தது. சரி, அடுத்து இதே உங்களுக்கு ஒரு கவிதைகளை சொல்றேன் சீக்கிரம்.
இங்கே திருப்பூரில் ஒரு கவிஞர் எழுதுனது ஒரு மாணவன் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனோம். ஒரு சூரிய கிரகணம் நடக்குது இல்லையா, சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணம் அப்படியே அது மறைக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கரெக்டாக அந்த இது பொருந்தி வருகின்ற பொழுது என்ன இருக்கும், இந்த முனையில் அப்படியே ஒரு வெளிச்சம் பளீர்னு அடிக்கும், பளீர்னு அடிக்கும். அப்படியா பார்த்துருக்கீங்களா? அதை என்னைக்காவது நீங்கள் ஒரு கவிதையாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு சாதாரண விஷயம், நிறைய கவிஞர்கள் எழுதுறீங்க, இல்லைனாலும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த சூரிய கிரகணத்தை, சூரிய கிரகணம்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு மாணவனை எழுத சொன்னான். திருப்பூர் மாணவன் தான் ஒரு இதில் எழுதுனா. அப்படி என்ன எழுதுனான்னு தெரியுங்களா? 2 வரி தான், சின்ன கவிதை தான். ஏழையும் பார்த்தான் வைர மோதிரம் அப்படின்னா. அப்ப அந்த காட்சி இருக்கு இல்லையா, காட்சியை இப்படி தான் பதிவு பண்ணணும். ஆமா, நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். ஆமா, பிரியாணின்னு சொன்னகாட்டிதான் இப்ப பிரச்சனையாகி போச்சு போல இருக்கு. ஆனா பிரியாணி இல்ல, ஒரு நல்ல உணவு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, இன்னொரு கவிதை. நீங்க நம்ம அரசியல் பேசாம இருக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அரசியல் பேசாம இருக்கக்கூடாது. அரசியலும் நாமும் ஒண்ணுதான். ஏன்னா அரசியல் பேச மாட்டேன்னு எவனாச்சும் சொன்னா அது தப்பு. அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். நம்ம வர்றது, நிக்கிறது, போறது, பெட்ரோல் போடுறது, டீ கடைக்கு போனா ஜிஎஸ்டி கொடுக்கறது, எல்லாமே அரசியல் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனா அரசியல் பேச மாட்டேன்னு சொல்றது தப்பு. அரசியல் பேச வேண்டும், அரசியல் பழக வேண்டும். அதனால நான் ஒரு அரசியல் கவிதையை மட்டும் சொல்றேன். கந்தர்வன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கவிஞராக இருந்த கந்தர்வன் எழுதிய ஒரு எளிமையான கவிதை. எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் தனது சட்டையில் பல பாக்கெட்டுகளை தைத்துக் கொண்டார். எங்கள் ஊரில் ஒரு மந்திரி இருந்தார். அவர் பாக்கெட்டையே சட்டையாக போட்டுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு கவிதை. அதே மாதிரி நீங்க இதே தான் அரசியல் கவிதை முடிச்சிடலாம். பாபருக்கு வேண்டும் மனுஷிபுத்திரனுடைய கவிதை. பாபருக்கு வேண்டும் மசூதி, ராமருக்கு வேண்டும் கோயில், ஜனங்களுக்கு வேண்டும் சுகாதாரமான கழிப்பறை ஏனும் அப்படிங்கிற ஒரு கவிதை. இதோட வெண்ணிலாவோட கவிதை, அதை சொல்லாம முடிக்க முடியாது. மசூதியும் பெண்களும் ஒன்றுதான், இடிப்பதற்குத்தான் எல்லோரும் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் வரவில்லை. இத்தனை கவிதைகள் இருக்கிறது. இந்த கவிதைகளை கட்டுவதற்கு, சமூகத்தை கட்டுவதற்கு, மனிதநேயம் மிக்க ஜாதி மத வன்முறைகள் இல்லாத மனிதநேயம் மிக்க இந்த சமூகத்தை கட்டுவதற்கு, ஒரு முற்போக்கான சமூகத்தை கட்டுவதற்கு கவிதையும் இலக்கியமும் உதவ வேண்டும். அதுதான் உண்மையான கவிதை, உண்மையான இலக்கியம். அதை நாம் படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.